இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா அதிகாரம் 7 இறை வார்த்தை 36 முதல் 50 முடிய. இந்த பகுதியினுடைய நற்செய்தி சுருக்கம் அல்லது இந்த பகுதியினுடைய சிந்தனை, அடிப்படை சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அதிகமாக பாவம் செய்வோர் அதிகமாக மனம் வருந்துகின்றனர், அதிகமாக இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்றனர் என்பதுதான். ஆக இப்பொழுது நாம் நற்செய்தியுடைய சுருக்கத்திற்கு செல்வோம். இயேசு பரிசேயர் ஒருவருடைய வீட்டிலே அமர்ந்து உணவருந்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே ஒரு பெண் வருகின்றார். அவள் தன்னை பாவி என கருதுகின்றாள். ஆகவே எப்படியாவது மன்னிப்பு பெற வேண்டும் என்று இயேசுவின் அருகில் வந்து அமர்ந்து அவருடைய கால்களை கண்ணீரால் நனைத்து, கால்களை துடைத்து, அதை கால்களை முத்தமிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. பின்பு நறுமண தைலத்தை எடுத்து அவர் பூசுகின்றார். ஆக இந்த செயலை இயேசு பாராட்டுகின்றார். காரணம் என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் உம்முடைய இல்லத்திற்கு வந்தேன், நீர் என்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, ஆனால் இந்த பெண் தன்னுடைய கண்ணீரால் என்னுடைய பாதங்களை கழுவுகின்றார். அதை சொல்லிவிட்டு அந்த பெண் இயேசுவோடு பேசுவதையும் அல்லது இயேசு செய்கின்ற செயல்களையும் பார்க்கின்ற பொழுது, அந்த சீடர் ஒருவர் சீமோனுக்கு மனதுக்குள் ஒரு எண்ணம், ஒருவேளை அந்த பெண் பாவின்னு இவருக்கு தெரியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதை அறிந்து கொண்ட இயேசு ஒரு உவமையை சொல்லுகின்றார். அந்த உவமையிலே ஒருவருக்கு கடன் கொடுக்கப்படுகிறது. அதாவது 2 நபர்களுக்கு கடன் கொடுக்கப்படுகிறது. ஒருவருக்கு 500 தெனாரியமும் இன்னொருவருக்கு 50 தெனாரியமும் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் கடனை பெற்று மீண்டும் திருப்பி கொடுக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த கடன் கொடுத்தவர் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துவார் என்று கேட்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார், யார் அதிகமாக பெற்று அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவர்கள் அன்பு செலுத்துவார்கள் என்று. ஆகவே இயேசு அதை அந்த பெண்ணின் பக்கம் திரும்பி அந்த பெண்ணோடு ஒப்புமைப்படுத்துகிறார். இவர் தன்னை பாவி என்று கருதினாள். ஆகவே அவள் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்காக என்னை அணுகி என்னுடைய பாதங்களை கழுவுகின்றாள். எவரொருவர் அதிகமாக பாவம் செய்து தான் தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து மனம் வருந்துகின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய பாதத்தடியில் அதிகமாக அமர்ந்து இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக பெறுகின்றார்கள் என்பதுதான் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. சிந்தித்து பார்ப்போம். என்றால் பல மனிதர்கள் புதிதாக இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார்கள். நாம் பூர்வீகமாகவே அல்லது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆதிப்பெற்றோர், நம்முடைய பாட்டி தாத்தா இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பாரம்பரியத்திலே வந்திருப்போம். நாம் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை உணர்கின்றோமா? ஆனால் புதிதாக வந்திருக்கின்ற அந்த நபர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து இயேசுவின் அருகில் அதிக நேரத்தை செலவு செய்கின்றார்கள். இயேசுவினுடைய அருகில் அமர்ந்து அதிக நேரத்தை செலவு செய்கின்ற அவர்களுக்கு இயேசுவினுடைய அருளும் ஆற்றலும் அதிகமாக கிடைக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம், ஆனால் கிறிஸ்து விரும்புவது போன்று நாம் வாழ்வதில்லை. ஆக இங்கு மாற்றம் எங்கே நிகழ வேண்டும் என்றால் நம்மில் நிகழ வேண்டும். என்றால் இங்கு பரிசேயர் என்று குறிப்பிடுவது நம்மை தான். ஏனென்றால் நாம் வெளிப்புறத்திலே நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகின்றோம், ஆனால் அகத்திலே அழுக்காக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்வில் மாற்றம் பிறக்க வேண்டும். நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து விலகி உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருடைய உணர்வுகளை புரிந்து வாழக்கூடியவர்களாக, பிறருடைய நல்லவற்றை பாராட்டக்கூடியவர்களாக, பிறரை காயப்படுத்தாதவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களோடு நம்முடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது? நாம் அகத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், வெளிப்புறத்தை பார்த்துட்டு இதுதான் இந்த நபர்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அடையாளம் படுத்துவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் வெளிப்புறத்தில் பார்க்கின்ற மனிதன் உண்மையிலேயே அகத்தில் இருப்பதில்லை. ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் டபுள் லைஃப், இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ளே இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்முடைய முகத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிக்காட்டுவது இன்னொரு வாழ்க்கை. ஆக எது உண்மையான வாழ்வு? நான் அகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதா அல்லது வெளிப்புறமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எது உண்மையான வாழ்வு? ஏனென்றால் எது உள்ளே இருக்கிறதோ அதுதான் வெளிப்படுத்தப்படும். உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது என்றால் நல்ல எண்ணங்கள் பிரதிபலிக்கும். உங்களுக்குள் தீய எண்ணங்கள் இருக்கிறது என்றால் தீய எண்ணங்கள் பிரதிபலிக்கும். உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, என்னையும் சேர்த்தான், நம்முடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு விருட்சமாகும், மகிழ்ச்சி நிறைந்ததாகும், அமைதி நிறைந்ததாகும், இறையருள் பெற்றதாகும். ஆகவே சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, அந்த பெண் தன்னுடைய தவறை உணர்ந்து பாதம் வந்து
அமர்ந்து உம்மிடமிருந்து அருளை பெற்று சென்றது போன்று நாங்களும் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து நாங்களும் பாதத்தில் அமர்ந்து எங்களை நாங்கள் புதுப்பித்தவர்களாக, புனிதப்படுத்தியவர்களாக, தூய்மைப்படுத்தியவர்களாக நாங்கள் வாழ வரமருள இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.